அதெல்லாம் கிடையாது. நடக்கவா? ஆமா. வாழ்க்கை பார்த்தீங்கன்னா கையடிக்கிறது கடை கேட்க போகிறது, பஸ் ஸ்டாண்டில் பாலியல் தொழில் பண்ணுறதுனால அவங்க வந்து சமுதாயத்தில் வந்து எங்களை தப்பான கண்ணோட்டத்தில் பார்த்தாங்க. இன்றைக்கி தாய் ப்ராஜெக்ட் வரவும் இந்த அரவாணி மக்களுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டான உதாரணம் இட்லி கடை. ஏன்னா எங்களோட வாழ்க்கை வந்து இதில் மட்டும் போகலை. எங்களாலேயும் வேலை செய்ய முடியும், எங்களாலேயும் கடையும் வைக்க முடியும், எங்களாலேயும் சமுதாயத்தில் ஒரு நல்ல பேர் வாங்க முடியும். நாங்களே ஒரு ஓனர்ஸ் மாதிரி இந்த இட்லி கடையில் பார்த்திங்கன்னா வேலை செய்கிறோம். இந்த மாத வருமானத்தை வச்சு எவ்வளவோ பணத்தை நாங்கள் பார்த்துருக்கோம். அதில் கூட எங்களுக்கு சந்தோஷம் இல்லை. ஆனால் நாங்கள் வேலை செஞ்சு அந்த காசை வாங்குற பார்த்தீங்களா, அதில் இருக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயுமே கிடையாது. இல்லை, எந்த வித வெக்கமும் கிடையாது. காரணம் என்னென்னா, அவங்களும் சமுதாயத்தில் நம்மளை போலவே தான் ஹைஜீனிக்காக ஃபுட்டு சமைக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸாக கொடுக்குறது நம்மளோட கடமை. வந்துட்டு யோசிக்கிறாங்க, இவங்களுக்குள்ளேயே கொஞ்சம் மனஸ்தாபம் இருக்குமாடா. நம்மளுடைய தாய் விடுதிகள் ஃபெடரேஷன் வந்துட்டு இவங்களுக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் இன்கம் வரணும். இன்னொரு பக்கம் இன்கம் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இவங்களுடைய அந்த கடை கேட்குறது, கடையாக போய் காசு கேட்குறது, இந்த பாலியல் தொழில் போகிறதுக்கு குறையுங்கிறது எங்களுடைய நோக்கம். இன்னொரு பக்கம் பொதுமக்கள் வந்து இவங்களை ஏற்றுக்கணும்னு சொன்னால் பொதுமக்கள் மத்தியில் இவங்க வந்துட்டு இருக்கணும். அப்போ இந்த கடை வந்து டெய்லி கிட்டத்தட்ட ஒரு 200-300 பொதுமக்கள் வந்துட்டு போகிறதால அரவாணிகள் மேலே நம்பிக்கை, நல்ல எண்ணம் வந்துச்சு.
ஆசையாக இருக்குது எங்களுக்கு பேசணும் அவங்க கூட. நம்ம ஃபஸ்ட்டில் எப்படி சின்ன வயசில் நம்ம அவங்க கூட பழகணுமே இருந்தோமோன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவங்க கூட சேரணும் ஆசையாக இருக்குது. அவங்களோட சந்தோஷம் இருக்குன்னு ஆசைப்படுறேன் நான்.